ஹாய் இன்னைக்கு நம்ம 2025 வெளியான ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவியான வடக்கன்ற மலையாள மூவியை தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட கதை என்னென்னா, ரியாலிட்டி ஷோ நடத்துறேன்னு சொல்லி ஒரு ஐலாண்டுக்கு 5-6 பேரை பிரிட்டிஷ் பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பங்களாவில் பேய் இருக்குன்னு சொல்லி இந்த 6 பேரை அங்கே தங்க வைக்கிறாங்க. தங்கினவங்க மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிற நம்ம ஹீரோ இதை விசாரிக்கிறதுக்காக வராரு. இந்த மர்மமான விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது இந்த படத்தோட கதை. அவங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேர் ராமன். இவர் ஒரு பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். இவர் பேயை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணி அதுக்கான புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. ஃபின்லாண்டில் இருக்க ஒரு காலேஜில் இதை பற்றி பசங்களுக்கு லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ அதில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி நீங்கள் பேய்கள்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. என்கிட்ட EMF மீட்டர்னு ஒன்று இருக்குது. நம்மளை சுற்றி எதுனா பேய் இருந்தால் இந்த மேக்னெட்டிக் டிவைஸ் நமக்கு காட்டி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட EVP மீட்டர்னு ஒன்று இருக்குது. இந்த டிவைஸை வச்சு நான் எந்த ஒரு அமானுஷமான சத்தத்தையும் கேப்சர் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கேமரா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோட மொபைல் அவகிட்ட தான் இருக்கு. மேகான்ற பொண்ணோட கால் வந்துகிட்டே இருக்கு. அவ கட் பண்ணி விட்டுறா. இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்குறான். நீங்க பார்த்த கேஸ்லயே இந்த கேஸ் ரொம்ப பயங்கரமா இருந்தது. இப்போ அவர் ஒரு கேஸை பத்தி அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனலின்ற ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணியிருந்தேன். இப்போ நமக்கு அதை ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இப்போ ஆனலின்ற பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நான் ஒரு சூனியக்காரி, நான் சாத்தான வழிபடுறவன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம முன்ன பின்ன பார்க்காத பிஷப்போட சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் சொல்ல முடியும்னு வேற சொல்றா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட பாட்டி இறந்து போனது யாருக்குமே தெரியாது. அதை கரெக்டாக சொல்கிறா. இதை சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. இதை பேராநார்மல் எபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதுனால தான் அவள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு. இந்த கிளாஸஸ்லாம் நடந்து முடிஞ்சு போகும்போது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அவரோட மொபைலை கொடுத்து மேகா கிட்டேருந்து உங்களுக்கு கால் வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறா. இந்த மேகா யாருன்னா நம்ம ஹீரோட லவ்வர். ஏதோ ஒரு காரணத்தால் இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஊரை விட்டுட்டு வெளிநாட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் கேரளாலேருந்து நம்ம ஹீரோவுக்கு ADGP போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவர் கேரளாவில் இருக்கிற பிரம்மகிரி ஐலாண்டில் ஒரு ஹாரர் ரியாலிட்டி ஷோ ஒன்று ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட பேர் ஹாண்டட் ஹவுஸ்னு சொல்கிறாரு. அந்த இதில் 6 போட்டியாளர்கள் இருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் அந்த கேமை நடத்துகிறவங்களும் இருந்தாங்க. இந்த இதில் 7 பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த இறந்து போன 7 பேரில் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேகா இருக்காங்க, அவளோட ஹஸ்பண்ட் ரவி வர்மா, அவரும் இறந்து போயிட்டாரு. நாங்கள் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தோம். ஆனால் அது எங்களுக்கு நார்மல் கேஸ் மாதிரி தெரியல. ஸோ உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட சில வீடியோ கிளிப்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு தருவோன்னு வேறு சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோ சில வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவை அசிஸ்டன்ட் கிட்டே இந்த மாதிரி கேஸுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், உடனடியாக நம்ம கேரளா கிளம்பலான்னு சொல்லிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி கேரளாவுக்கும் வந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் இவங்க 2 பேரும் மேகா வீட்டுக்கு வராங்க. கதவை திறந்து ஹீரோவை பார்த்த உடனே அவள் கட்டி பிடிச்சி அழுறா. இப்போ நம்ம ஹீரோ அந்த எக்ஸ்கர்ல் ஃப்ரெண்ட் கிட்ட கூட வந்த அசிஸ்டண்ட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்போ உள்ளே வந்தால் ADGP உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்டையும் தன்னோட அசிஸ்டண்ட்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்போ அவர் நம்ம ஹீரோ கிட்ட சில வீடியோ கிளிப்ஸும் ஃபைல்ஸும் கொடுக்குறாரு. என்னோட கரியரில் நான் நிறைய ப்ரூட்டலான கேசஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கேஸை என்னால் விளக்கவே முடியல. மறந்துடாதீங்க, இதெல்லாமே நான் அன்அஃபிஷியலாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எதுனா ஒரு தப்பு நடந்தாலுமே நான் பெரும் பிரச்சனையில் மாட்டிப்பேன்னு சொல்கிறாரு. இந்த வீட்டுக்கு மேலே வர்மாவோட ஸ்டூடியோ இருக்குது, நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பை அங்கே போட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு மேலே இருக்க ஸ்டூடியோக்குள்ளே வந்து அந்த வீடியோ கிளிப்பை போட்டு பார்க்குறாரு. இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எதை பற்றினா, அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே அந்த ரியாலிட்டி ஷோ ஆடிஷன் நடந்ததுலேருந்து கேம் முடிகிற வரைக்கும் இருந்தது. இப்போ முதல் வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த ரியாலிட்டி ஷோவோட பேர் என்ன, தி ஹாண்டட் ஹவுஸ்னு வச்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தராக எல்லா போட்டியாளரையும் காட்டுறாங்க. மொத்தமாக 6 பேர் கலந்துக்கிறாங்க. 3 பொண்ணுங்க 3 பசங்க. அந்த 3 பொண்ணுங்களோட பேர் என்னென்ன, மீரா, அலினா, அப்புறமா டாஷு. அந்த பசங்க 3 பேரோட பேர் என்னென்ன, சம்பு, பிஜாய், அப்புறமா நாராயணன். ஸோ இந்த 6 போட்டியாளர்களையும் தேர்ந்தெடுத்து இவங்க எல்லாரையுமே பிரம்மகிரிக்கு வேனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இவங்கள போட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த வீட்டில் தங்கணுன்னா சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. முதல்ல இவங்களோட ஃபோனெல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சில க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த போட்டியாளர்களை பயமுறுத்துறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே அவங்க பேய் மாதிரியான செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த 6 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுற ஆர்கே அங்கே உட்காந்துட்டு இவங்க எல்லாருமே வெல்கம் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பின்னாடி பாட்டில்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கான டாஸ்க் உங்களுக்கு அதில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற போட்டி எல்லாமே நைட்டில் மட்டும்தான் நடக்கும். பகலில் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் ஹண்டிங் எக்யூப்மெண்ட்லாம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா இவிபி, இஎம்எஃப் மீட்ரு, அது மட்டும் இல்லாமல் நைட் விஷன் கண்ணாடிலாம் தராங்க. இதை பற்றிலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ அந்த பசங்களுக்கு டெமோ காட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது, அதில் ஒரு கேமரா கனெக்டர் இருக்குது. இந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணும் போதெல்லாம் அந்த கேமராவும் கூட ஆன் ஆகிடும். அந்த லைட்டை வச்சு அவங்க பார்க்குறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். இந்த கேமில் மொத்தமாக 6 பேர், அதில் ஒருத்தர் வின்னர். 15 நாளுக்கு அப்புறமா அந்த வெற்றி பெற்றவருக்கு நாங்கள் $10 மில்லியன் கொடுப்போம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த 6 பேருமே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ இவங்க வீட்டுக்குள்ளே வந்த பிறகு இவங்களை பயமுறுத்துறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஏசி கூலிங்கை அவங்க அதிகப்படுத்தி விட்டுறாங்க. இப்படியே நடந்து இவங்க எல்லாருமே டைனிங் டேபிள் கிட்ட வராங்க. ஆளுக்கு ஒரு பாக்ஸ் அங்கே வச்சிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே சாவி இருக்குது. உங்களுக்கு கொடுத்துருக்க ரூமோட சாவி அது. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் வந்து செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ இந்த ஷோவோட ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல மீராவை பயமுறுத்துறாங்க. இப்போ அவள் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவளோட ரூமோட கதவை தட்டுற மாதிரி அவளுக்கு சத்தம் கேட்குது. அப்போது ஜன்னலுக்கு வெளியே ஒரு பயமுறுத்துற மாதிரி பொம்மையை தொங்க விடுறானுங்க. அதை பார்த்தோன்னே அவள் அலறா. இந்த அலற சத்தத்தை கேட்டு மற்ற எல்லாருமே அவள் ரூமுக்கு ஓடி வரானுங்க. ஜன்னலுக்கு வெளியே பேய பார்த்தேன்னு சொல்கிறா. அதை சில பேர் நம்புறாங்க, ஆனால் சில பேர் நம்பவே இல்லை. இப்படியே அந்த நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லாருமே அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. அப்படியே இவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன கதவு வேற இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாய்லர் ரூமுக்கு போகிறாங்க. இந்த பாய்லரை பார்க்குறாங்க. அது ரொம்ப வருஷத்து பழைய பாய்லர். அது அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே நைட் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போதான் இவங்களுக்கான ஃபஸ்ட்டு டாஸ்க் ஆரம்பிக்குது. இப்போ நாராயணன் அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்க அந்த டாஸ்க் எடுத்து படிக்கிறான். இப்போ இவங்க ஏபின்னு சொல்லி 2 டீமாக பிரியணும். இந்த வீட்டில் 2 கார்னர் இருக்குது. டீம் ஏ அந்த சதர்ன் வேக்கு போகணும். இப்போ டீம் பி இன்னொரு கார்னரில் இருக்க ரூமுக்கு போகணும். இந்த ரூம் ஆர்தர் வில்லியம்ஸோடது. அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டேட் மேனேஜர். அவரோட 2 பசங்களையும் அவர் ஒய்ஃபையும் சுட்டு கொண்டுட்டாரு. அதுக்கப்புறமா அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. இந்த எஸ்டேட்டில் அவர் ஆவியாக திரியிறாருன்னு ஒரு பேச்சு. இந்த ரூமுக்கு டீம் பி போகிறாங்க. இப்போ அந்த ரூமுக்கு போன பிறகு இந்த டீமில் இருக்கிற ஒரு ஆள் மட்டும் அந்த ரூமுக்குள்ளே போகணும். மற்றவங்க எல்லாம் அந்த ரூமுக்கு வெளியே தான் இருக்கணும்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறமா டீம் ஏலேருந்து ஒரு பொண்ணும் டீம் பிலேருந்து ஒரு பொண்ணும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே வந்தவங்களை கண்ட்ரோல் ரூமில் இருக்க ஆட்கள் பேய் மாதிரி சவுண்டு கொடுக்குறதும் பேய்கள் நடமாட்டம் இருக்கிற மாதிரிலாம் கட்டுறானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்கள பயமுறுத்திடுறாங்க. இதெல்லாம் பார்த்து இவங்க 2 பேரும் தெரிச்சு ஓடி வராங்க. கண்ட்ரோல் ரூமில் இருக்கவங்களுக்கு இவங்களை பயமுறுத்தி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் நைட்டு இவங்களுக்கு 2வது டாஸ்க்கை கொடுக்குறாங்க. முதல் நாள் ஃபர்ஸ்ட் ரவுண்டுனால யாருமே எலிமினேட் ஆகலை. இப்போ 2வது நாள் இவங்களுக்கான டாஸ்க் என்னென்னா ட்ரெஷர் ஹண்ட்டு. இவங்களுக்கான டாஸ்க் என்னென்னா ஒரு குழு வச்சுருப்பாங்க. முதல் குழுவை கண்டுபிடிச்சி அடுத்த குழுவை அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு குழுவாக கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கணும். இதில் முதல்ல கொடுக்குற குழு என்னென்னா நீங்கள் அதை ஆண்டவர்கிட்ட பார்க்கலாம், ஆனால் அதை நீங்கள் சாத்தான் கிட்ட பார்க்க முடியாதுன்னு போட்டிருந்தது. இந்த டாஸ்க்கை விடிய காலை 4 மணிக்குள்ளே முடிச்சாகணும். இந்த டாஸ்கில் எந்த டீம் வந்து தோக்குதோ அவங்கள இந்த கேம்லேருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்கன்னு போட்டிருந்தது. இப்போ ஒரு டீம் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன க்ளூ இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு டீம் காட்டுக்குள்ளே போய் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அந்த பழமையான பெரிய மரத்துக்கிட்ட போகிறாங்க. இப்போ அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன கதவு இருக்கு இல்லையா. இப்போ அந்த சம்பு பையன் அந்த கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மற்றவங்கலாம் இதை ஓப்பன் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே தான் அந்த க்ளூ இருக்குன்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான். கடைசியாக அந்த டோரை அவன் ஓப்பன் பண்ணிடுறான். இப்போ அந்த கதவை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் அவனை தள்ளி விட்டுருது. இப்போ அவனுக்கு கழுத்தில் நல்ல அடி. இப்போ இவனுக்கு காயப்பட்டனால இவனை தூக்கிட்டு அவங்க அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ இவனுக்கு அடிப்பட்டதை பார்த்து இன்னொரு டீம் ஓடி வந்து இவனுக்கு முதலுதவி கொடுக்குறாங்க. இப்படியே கட் பண்ணால் நமக்கு அந்த மரத்துக்கு கீழே அந்த கதவை ஓப்பன் பண்ணா இல்லையா, அந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன பூச்சிங்க வெளியே வரதை நமக்கு காட்டுறாங்க. இப்போ அந்த பக்கம் கண்ட்ரோல் ரூமில் இருக்க ஒருத்தர், நானும் லக்ஷ்மி மட்டும் இங்கே இருக்கிறோம், மற்றவங்க எல்லாருமே கேம்புக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பிரேக் டே தானே, பெருசாக வேலை இருக்காது, நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாரு. பிரேக் டேனால இவங்களுக்கு எந்த ஒரு டாஸ்க்குமே இல்லை. இப்போ வெளியே உட்காந்து சம்பவம் நாராயணும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மரத்துக்கு கீழே அந்த டோர் ஓப்பன் பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. அதை நாராயணன் பார்த்துட்டு அது என்ன வெளிச்சம்னு கேட்டுட்டு இருக்கான். சம்பவ கிட்ட எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுதான்னு கேட்குறான். எனக்கு ஒன்றும் அங்கே வெளிச்சலாம் தெரியல, உனக்கு சரக்கு அடிச்சனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிடுறான். இப்போ சம்புவுக்கு செண்டை மேலே சத்தம் கேட்குது. இப்போ நாராயணன் சம்புவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். இப்போ அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அங்கே மேலே சத்தமும் கேட்கல, வெளிச்சமும் காணும். இப்போ அங்கே இருக்கிற கல்லில் சம்பு உச்சா போயிட்டு இருக்கான். இப்போ நாராயணன் வெளிச்சம் தானே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கல்லை சரக்கை ஊற்றிட்டு நெருப்பு பற்ற வச்சிடுறான். இப்போ அந்த கல் குபு குபுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ மற்றவங்க ஓடி வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஃபுல் சரக்கில் இருந்த சம்பவம் அந்த கூட்டிகிட்டு போகிற பொண்ணு அசிசியமாக திட்டி விட்டுறான். கோவத்தில் அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோ அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இப்போ ஐஷான்றவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. இவங்க யாருன்னா ஆந்த்ரோபாலஜி எக்ஸ்பர்ட். இவங்க அந்த இடத்தோட வரலாறை பற்றி இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நான் இந்த மாதிரி பிரம்மகிரியில் நடந்த ஒரு
ரியாலிட்டி ஷோட ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க பிரம்மகிரியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இங்கே நிறைய குகை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நூற்றாண்டுகள் பழமையான கற்கள்லாம் அங்கே இருக்குது, கேவ் பெயிண்டிங், ராக் ஆர்ட்ஸு, இங்கே பழமையான மக்கள்லாம் வாழ்ந்துருந்தாங்க, இதுக்கு வேறு எதுனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உனக்கு நான் காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட பேசின பிறகு திருப்பி வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறாரு. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே 5 பேர் இருக்காங்க, இன்னும் அந்த சாம்பு பையன் வீட்டுக்கே வரல. இப்போ ஒரு பையனும் 2 பொண்ணுங்களும் சாம்பு பையனை தேடி வெளியே போயிடுறாங்க. இப்போ நாராயண் கூட ஒரு பொண்ணு மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கா. இப்போ அந்த பொண்ணுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. கதவு திறந்து பின்புறமாக போய் பார்க்குறா. அங்கே இருக்க கிணத்துல தான் ஏதோ ஒரு சத்தம் வருது. இப்போ பக்கத்தில் போய் அந்த கிணத்தை பார்த்தா இந்த சாம்பு பையன் கிணத்தோட கயிறில் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணு அலறா. அந்த சத்தத்தை கேட்டு அலறி அடிச்சுட்டு மற்றவங்க வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. இப்போ மற்றவங்களாம் அந்த இடத்துக்கு ஓடி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது கிணற கை கட்டுறா. இப்போ அந்த கயிறை சரசரன்னு இருக்கிறாங்க. இப்போ சம்புவோட பாடி கிணத்துக்கு மேலே வருது. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அள்ளு விட்டுருது. அந்த பாடி அங்கேயே போட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. டக்குன்னு அந்த இடமே பவர் கட் ஆகிடுது. இப்போ இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு இப்போ அதில் இருக்க ஒரு பொண்ணு மட்டும் ரூமுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா எரிஞ்ச கால் தடம் தெரியுது. இதை பார்த்தோன்னா அவள் கதறா. அவங்களாம் ஓடி வந்து பார்த்துட்டு பயந்துடுறாங்க. இப்போ வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல் ரூமில் இருக்கவங்கள காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அதுக்குள்ளே இந்த நாராயண பயப்புள்ள என்ன பண்ணுறான்னா வெளியே ஓடி போயிடுறான். இதை பார்த்து பிரிட்ஜு போகாதடான்னு சொல்லி அவனை துரத்திட்டு போகிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் ரூமில் காட்டுறாங்க. இப்போ அங்கே இருந்து அந்த 2 பேருமே இறந்து போய் கிடக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நாராயணன் காட்டுறாங்க. இப்போ அங்கே இருக்கிற பாய்லர் ரூம் கிட்ட ஓடி வரான். அந்த அங்கே லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னடா வெளிச்சம்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்கறான். வெளியே இருந்த பிரிட்ஜு உள்ள போகாதடா, ஆல்ரெடி நமக்கு பெரும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ உள்ள போனா அவனுக்கு அங்க இருக்கிற பல்பு வெடிக்குது. அங்க மேல ஏதோ வெளிச்சமா இருக்கிறத பார்க்கறான். அது எரிஞ்சிட்டு இருக்க நிலக்கரி அவன் மேல வந்து விழுந்துருது. மேல விழுந்ததுல சம்பவத்திலே நாராயணன் எரிஞ்சு செத்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்த பிரிட்ஜு பயந்து அங்கேருந்து திருச்சி ஓடுறான். இது வீட்டுக்குள்ள வந்து அங்க இருக்கிற 3 பொண்ணுங்க கிட்ட நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அந்த பொண்ணுங்க நாராயணுக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சடனா இவனுக்கு முன்னாடி நாராயணன் வந்து நின்று என்னதான் தேடிட்டு இருந்தியான்னு கேட்கறான். ஆக்சுவலா நாராயணன் இறந்துட்டான். ஆனா இது நாராயணனே கிடையாது. நாராயணனை பார்த்த உடனே பிஜாய்க்கு அள்ளு விட்டுருது. இறந்து போனவன் உயிரோட வந்து உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து பிஜாய் நனைஞ்சு போய் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நடுங்கிட்டே பக்கத்தில் இருக்கிற பொண்ணுகிட்ட எனக்கு தண்ணி கிடைக்குமான்னு கேட்கறான். இப்போ மீரா தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு வரா. இப்போ அந்த இடத்துக்கு கரண்ட்டும் வந்துடுது. அங்கே ஏதோ அமானுஷமா இருக்கிறத அவன் உணர்றா. இப்போ அவளுக்கு பின்னாடி ஏதோ நிற்கிறத பார்த்துட்டு அவள் கையில் வச்சிருக்க கிளாஸை கீழே போட்டுடுறா. திடீர்னு ஏதோ ஒன்று அவள் தலைமுடியை பிடிச்சி இழுக்குது. இப்படியே பிடிச்சி அவளை முன்னாடி தள்ளி விட்டுருது. இப்பயும் அவள் காலை பிடிச்சி தரன்னு இருக்குது. அப்படியே அவளை மேலே தூக்கி அங்கே இருக்கிற அவள் தலையை முட்டி அப்படியே அவள் தலை அவனுக்குள்ளே போய் எரிஞ்சு அங்கேயே இறந்துடுறா. சத்தத்தை கேட்டு 3 பேருமே கிச்சனில் வந்து பார்க்குறாங்க. மீரா இறந்து போனதை பார்த்து இவங்க கதறாங்க. அங்கேருந்து ஓடி வந்த பொண்ணுங்க நாராயண் கிட்ட அந்த பொண்ணு இறந்துட்ட பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அவன் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். இது நாராயணன் இல்லைன்னு தெரிஞ்சு அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. அவன் சேரில் உட்காந்துக்கிட்டே அவங்கள வந்து துரத்துறான். இப்போ ஓடுறவங்கள அவங்க சேரில் உட்காந்துக்கிட்டே வந்து அவங்கள தள்ளி விடுறான். இடிச்சு தூக்கி எரிஞ்சதில் அந்த 2 பொண்ணுங்க செவுத்துல முட்டி சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறது பீஜோ மட்டும்தான். பலத்தரைக்கு ஓடி வந்து அங்கே இருக்கிற ஆற்றுக்குள்ளே குதிச்சிடுறான். இப்போ அங்கே மிதத்திட்டு இருந்த ஒரு கட்டையை பிடிச்சி அப்படியே நீந்துக்கிட்டே அந்த பக்கம் போனானான்னு தெரியல. கட்டிங் சீல நம்ம ஹீரோ அந்த நியூஸை பார்க்கும்போது ஜோ மட்டும் உயிரோட தப்பிச்சு கோமால இருக்கான்னு போய் சொல்லியிருப்பாங்க. 7 பேர் இறந்து போயிருக்காங்க. போட்டியில் கலந்துக்கிட்ட 5 பேரும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்த 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த வீடியோவில் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பாஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த வீடியோவில் ஏதோ ஒரு உருவம் தெரியறத அவர் நோட் பண்ணுறாரு. இது நாராயணன் மாதிரி வந்து இவங்கள கொண்டு இருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோ ஆயிஷாவை மீட் பண்ணுறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும் போது இதுக்காக நான் ஒரு புக்கை எழுதிட்டு இருந்தேன். இந்த ஊரை பற்றி அவங்க கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. இதுமே எழுதப்படல, காது வழி செய்தி தான். அப்படி ஒரு கதையை தான் அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏரியாவுக்கு முன்னாடி பிரம்மகிரின்னு பேரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அம்மான்ற ஒரு தெய்வத்தை தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. இயற்கை தாயை தான் அவங்க தெய்வமா கும்பிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு நூற்றாண்டுல நடந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மகிரியோட ஊர் தலைவன் குலசேகரன் ஒருத்தர் இருந்தான். அந்த ஊர்ல ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவ பேர் முகில். இந்த குலசேகரன் அந்த பொண்ணுக்கு புடவை எடுத்து கொடுத்து 2வது மனைவியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த ஆளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. பொண்ணு முன்னாடி போனாலும் இந்த ஆளுக்கு ஆன்மை தோத்து போயிடுது. அதனால அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு தள்ளி அங்க ஒரு வீட்டுல பூட்டியே வச்சிருந்தாரு. அவளுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு அனுமதி. இந்த சாமியாட்ட ஆடுறவரு ஒரு சாதாரண மனுஷன். அன்னைக்கு மட்டும் அவரை கடவுளா பார்ப்பாங்க. ஆனா இந்த குலசேகரன் அந்த சாமி வேஷம் போட்டவரை இவர் வீட்டு பக்கமோ இல்ல அவர் 2வது பொண்டாட்டி வீட்டு பக்கமோ வரதுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா இவர் ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவர். அதனால இந்த பொண்ணுக்கு தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு அனுமதி உண்டு. ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த சாமி வேஷம் போட்டு ஆடுறவர் மேல ஒரு லவ். இப்போ அவங்க ஒரு படி மேல போய் அவர் கூட அப்படி இப்படி நிறந்துடுறாங்க. இதெல்லாமே குலசேகரன் பார்த்துடுறான். இதுக்கப்புறமா அவர் சாமி ஆட்டம் ஆடிட்டு இருக்கும் போது திடீர்னு நின்று போயிடுது. ஏன்னா அவர் சுத்தபத்தமா இல்லை. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே அவர் சுத்தபத்தமா இல்லையான்னு சொல்லிட்டு அரசல் புரசல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ குலசேகரன் ஆளெல்லாம் செட் பண்ணி
பண்ணி இவரை போட்டு தள்ளுறதுக்காக பிளான்லாம் பண்ணி வச்சிருக்காரு போல. இப்போ பெரிய கம்பி எடுத்துட்டு வந்த ஒருத்தர் சாமி ஆடிட்டு இருந்த முதுகுல சரக்குன்னு குத்தி விட்டுறாரு. சரக்குன்னு 2-3 வாட்டி குத்தி விட்டுறாங்க. இப்படி அவர் கீழே விழுந்து இறந்தும் போயிடுறாரு. இறக்கும் போது தெய்வ நிலையிலும் மனித நிலையிலும் இருக்கும் போது இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல துர்மரணம்லாம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அங்க இருக்கிற மாடெல்லாம் இறந்து போயிடுதுங்க. விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. இதெல்லாம் கண்ட மக்கள் தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாங்க. இதெல்லாமே பாண்டிய மன்னனுக்கு செய்தி போகுது. இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ராஜா இதெல்லாம் நிப்பாட்டுறதுக்காக பெரிய சாமியாரை கூப்பிட்டு கொஞ்சம் ஆத்மாவை ஒரு குகைக்குள்ள அடைச்சி வச்சுட்டாரு. அந்த குகை பிரம்மகிரியில தான் இருக்கு. தப்பி தவிர அந்த இடத்துக்கு யாருமே போயிடாம இருக்க இந்த குகையை ஒரு தீவு மாதிரி ஆக்கி அதை சுத்தி தண்ணி மாதிரி ஓடுது. அதுக்கப்புறமா அந்த ஏரியாவுக்கு பறவை மேல கூட பறக்காதான், பூச்சி கூட அந்த இடத்துக்கு போகாதான். அதுக்கப்புறமா வருஷங்கள் பல கடந்து போச்சு. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்காரங்க ஆண்டாங்க. குலசேகரனோட 2வது மணி வீட்டை பிரிட்டிஷ்காரங்க பங்களா கட்டிட்டாங்க. நான் அவங்க அந்த குகையை அப்படியே விட்டுட்டாங்க. அது மரியாதையா இல்லை பயமானு தெரியல. அந்த பங்களால தான் இவங்க அந்த ரியாலிட்டி ஷோவை நடத்தினாங்க. இதெல்லாமே இந்த அம்மா நம்ம ஹீரோகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க பீஜோவை பார்க்குறாரு. கோமால இருந்த பீஜோ கிட்ட அவரு இங்க ஒரு சில அமானுஷமான விஷயம் நடந்தது எனக்கு நல்லா தெரியுது. இப்படி நீ மட்டும் உயிரோட தப்பிச்ச, இப்போ உன்னை பார்க்கறதுக்காக நான் வருவேன். அங்கே என்ன நடந்தது அந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லுவேன்னு சொல்றாரு. கோமால இருக்கான், ஆனால் கண் அசைச்சிக்கிட்டே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்றாரு. இப்போ அந்த இடத்துக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நானும் கூட அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்றா. நீ அந்த இடத்துக்கு வராதுன்னு சொல்றாரு. இங்க தனியா இருக்க விரும்பல, நான் உன் கூட வரேன்னு சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. எக்ஸ்ல வரதா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. நம்மால் போற வழியே தூங்கிட்டான். இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி ராமன் இந்த ப்ரனாமல் ஆக்டிவிட்டியில சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள வந்தான்னு கேட்கறாங்க. கேட்ட அசிஸ்டன்ட் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு எக்ஸ் கிட்ட கேட்கறா. சின்ன வயசுல அவ ரொம்ப பயந்த சுபாவம். இருட்ட பார்த்தாலே அவ ரொம்ப பயப்படுவான். அவங்க அப்பாவை பார்த்தாலே பயந்து ஒஞ்சிப்பான். ஆட்டியோட அரவணைப்புல தான் அவன் வளர்ந்தான். இவ்வளவு தூரம் அவன் வந்ததே பெரிய விஷயம்னு சொல்றா. இப்போ அசிஸ்டன்ட் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்கறா. நீ கேளுமான்னு எக்ஸ் சொல்றா. இதுக்காக நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கறா. இதுக்கு எக்ஸ் இது ரொம்ப சிம்பிள், யார் வீட்லயும் நடக்கிறது தான். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் தீர்மானிக்கிறதை விட எங்க அப்பா அம்மா தான் தீர்மானிச்சாங்க. ஆனா அவன் எனக்காக சண்டை போடவே இல்லை. பதிலுக்கு அவன் இந்த ஊரை விட்டு தான் போனான்னு எக்ஸ் சொல்றா. அதுக்கு அசிஸ்டன்ட் நீங்க ஏன் அவருக்காக சண்டை போடலைன்னு கேட்கறா. இந்த கேள்விக்கு அவகிட்ட பதிலே இல்லை. ஒரு வழியா அந்த ஆத்து பக்கம் வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த வீட்டை சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அசிஸ்டன்ட் கேமராவை ரோல் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. முதல் நாள் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வீட்டை சுற்றி இவங்களோட டிவைஸ் எல்லாம் அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆயிடுது. இப்போ அங்கே இருக்க செவுத்தை தட்டிட்டு வரும்போது தொப்பு தொப்புன்னு சத்தம் கேட்குது. இந்த செவரை கடப்பாறை எடுத்து உடைக்கிறான். கதவுமா இருக்கு, அசால்ட்டா உடஞ்சிடுது. ஆக்சுவலா அது ஒரு ரூம். இப்போ உள்ள போய் பார்க்கறான். பழைய பொருட்களா இருக்கு. இப்போ அங்கே ஒரு பொட்டி இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறான். சாமி ஆட்டம் ஆடுறாங்களே அவங்க போடுற ட்ரெஸ் இருந்தது. சில ஓலைச்சுடியும் இருந்தது. அதை எடுத்து இவன் படிச்சு பார்க்கறான். இதுக்கப்புறமா அதெல்லாம் அங்கேயே வச்சிடறான். இப்போ வீட்டுக்குள்ள வந்து வீடியோ ரெக்கார்ட்ல அவன் பேசிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில 3 சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்றான். இதெல்லாம் போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட். 2வது அமானுஷமான விஷயம் நடந்தது. இந்த ஏரியாவை சுத்தி ஆத்மாக்கள் இருக்கணும். வேற ஆசையில இறந்து போன மனுஷங்களோட ஆத்மா இங்க சுத்தி தெரியலாம். அந்த மாதிரி ஆத்மாக்கள் இந்த உலகத்துக்குள்ள மாட்டி இருக்கும். அதை நம்ம ரிலீஸ் பண்ணணும்னா அது கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். இப்போ 11:30 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு பெர்னாமல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்றாரு. இப்போ வீட்டுக்கு வாசல்ல சாமியாரையோட சலங்கையை மாட்டுறாரு. இப்போ இவங்க உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு அந்த அசிஸ்டன்ட் நமக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது இல்லைன்னு சொல்றா. இப்போ அந்த எக்ஸ் கொஞ்சம் பயப்படுறா. நீ அவளை பயமுறுத்துறன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டை கேட்டுட்டு இருக்காரு. இப்போ அசிஸ்டன்ட் ஹீரோவை பார்த்து சின்ன வயசுல நீங்க ரொம்ப பயப்படுவீங்கன்னு மேகா சொன்னாங்கன்றா. சின்ன வயசுனாலே பயம் தான். இப்போ நமக்கு ஏற்படுற காதல், மற்றவங்க நம்மளை தேடி வந்து அடிப்பாங்க, பயமுறுத்துவாங்க, இந்த நாட்டை விட்டே நம்மளை போக வைப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் எக்ஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு எக்ஸோட மூஞ்சியா மாறிடுது. அப்போ திடீர்னு எக்ஸோட முடி மட்டும் பறக்கும். இதெல்லாம் அசிஸ்டன்ட் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சேரோட பின்னாடி இழுத்து போட்டுருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த இடத்த சுத்தியும் முத்தியும் அவன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்படியே எக்ஸ் முதுக பிடிச்சிக்கிட்டே போய் ஜன்னல் பக்கம் உட்காருவா. ஜன்னல் கண்ணாடியில கை ரேகை நெருப்பு மாதிரி பதியுது. இதை பார்த்தோன்னே எக்ஸுக்கு அள்ளு விட்டுருது. இதெல்லாம் பார்த்து அசிஸ்டன்ட் ஒன்னும் இல்லை உங்களுக்கு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அந்த சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த ஏரியா சுத்தி அவர் செக் பண்ண கேமராவை செக் பண்ணி பார்க்கறாரு. திடீர்னு பவர் கட் ஆயிடுது. இப்போ ஓடி வந்த அசிஸ்டன்ட் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இருட்டுல எக்ஸோட கையை யாரோ தடவர மாதிரி தெரியுது. இவன் நம்ம லவர் தான் தொடரானு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. இப்போ ஜென்ரேட்டர் ஆன் ஆனது தான் தெரியுது அது தொட்டது லவர் இல்லை வேற யாரோன்னு. இதை பார்த்தோன்னா அவ பதறி போயிடுறா. இப்போ அசிஸ்டன்ட் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவளை தள்ளி விட்டுறா. இப்போ எக்ஸ் கையில அந்த பேய் தொட்ட தழும்பு சிவப்பா இருக்கு. இப்போ எக்ஸ் உடம்புக்குள்ள அந்த பேய் வந்துருது. இப்போ சடனா அங்க உட்கார்ற சோஃபால ஒரு 8 விடுறா. 3 பேர் உட்கார்ற சோஃபா ரொம்ப வெயிட்டா இருந்தது. அது அப்படியே அங்க நகர்ந்து போகுது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. அப்படியே அவளை தூக்கிட்டு வந்து சோஃபால படுக்க வச்சுட்டு வெளியே ஏதோ சவுண்ட் வருதுன்னு நம்ம ஹீரோ போய் பார்க்கறா. இப்போ
எக்ஸ் உடம்புக்குள்ள அந்த பேய் வந்து நம்ம அசிஸ்டன்ட் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. வெளியே போனவர் ஓடி வந்து எக்ஸை பிடிச்சிக்கிறாரு. இந்த அம்மாவை தரன்னு பிடிச்சிட்டு போயிட்டு அசிஸ்டன்ட்டை காப்பாத்திடுறாரு. இப்போ அவளை கட்டி போட்டு வைக்கிறாரு. திருப்பியும் வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. இப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ரூமுக்குள்ள போய் செக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் அந்த எக்ஸ் நார்மல் ஆயிடுறா. இப்போ அசிஸ்டன்ட்டை பார்த்து என்னோட கை கட்டை அவுத்து விடுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. தெரியும் சொல்லிட்டு அவளும் கை கட்டை அவுத்து விட்டுறா. அப்படியே அங்கேருந்து நடந்து போயிடுறா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரூம்ல ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கும் போது என்னலுக்கு பின்னாடி சரக்குன்னு ஏதோ ஒன்று மூவ் ஆகி போகுது. இப்போ அந்த எக்ஸ் நம்ம ஹீரோ பார்க்க நடந்து வந்துட்டு இருக்கா. இப்போ அவ போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு அப்படியே அவன் நடந்து வந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்த்தா இவ அமனமா நிக்கிறா. அந்த எக்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிற பேய் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும், வா குடும்ப நடத்தலான்னு கூப்பிடுது. இப்போ அவர் போட்டுட்டு இருந்த சட்டையை அவ மேல போட்டு விட்டு அவளை திருப்பியும் கட்டி வச்சிடுறாரு. இப்போ திருப்பியும் வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. அப்போ கேமரால அவனுக்கு ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இப்போ நம்ம ஹீரோ வெளியே ஓடி வந்து பார்க்கறான். ஏதோ ஒரு சக்தி 20 அடி மேல வானத்துல பறந்துட்டு இருக்கு. பார்த்து இவனுக்கு அள்ளு விட்டுருது. பயந்து அவன் வீட்டுக்குள்ள வந்து கதவை முடிக்கிறான். இல்லை யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவுக்கு முன்னாடி ஒரு நாற்காலியை செட் பண்ணி வைக்கிறான். இப்போ உள்ள வந்து அப்படியே டேபிளை பிடிச்சி நிற்கும் போது அப்படியே கரண்ட் போயிடுது. இப்போ இவனோட கண்கள்லாம் அப்படியே கருப்பாயிடுது. இவன் உடம்புக்குள்ளேயே ஏதோ வந்துருச்சு போல தெரியுது. அசிஸ்டன்ட்டை பார்த்து என்ன இதுக்கு நீ இங்க வந்தேன்னு கேட்குது. எதுக்கு நீ இன்னும் ஜென்ரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொல்லி கேட்குது. ராமன் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்டுட்டே இருக்கா. வாய மூடு, இப்போ எனக்கு லைட்டு வேணும்னு சொல்லி கத்துது. இப்போ பயந்து போய் அசிஸ்டன்ட் வெளியே ஓடி வரா. திடீர்னு கரண்ட்டும் வந்துருச்சு. ஜென்ரேட்டர் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே தெரியல. இப்போ நம்ம ஹீரோ நார்மல் ஆயிடுறான். அசிஸ்டன்ட்டை தேடி ஓடி வந்துட்டு இருக்கான். பயந்து ஓடாத நான் தான் சொல்லி கட்டிட்டு இருக்கான். இப்போ அந்த அம்மா அங்க இருக்க ட்ரீ ஹவுஸ் மேல ஏற ஆரம்பிக்கிறா. ஏன்னா நில்லுன்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஓடுறான். இப்போ அவ மேல எஜ்ஜில நின்றுட்டு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கா. டிவியில இருக்க கேமரால நமக்கு காட்டுறாங்க. பக்கத்துல தான் நம்ம ஹீரோட கை போயிருக்கோம். என்ன ஃபோர்ஸ் அவளை தள்ளி விட்டதுன்னு தெரியல. அதுல இருந்து கீழே விழுந்து கல்ல அடிபட்டு சம்பவ இடத்துல இறந்து போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோ ஓடி வந்து அவளை பார்த்து கதறி அழுதுட்டு இருக்கான். இப்போ கோவத்தோட எக்ஸை பாக்குறதுக்காக உள்ள வரா. நீ என்னடி அவளை பண்ணேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இரு உன்னை கொல்றேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிறான். டிவியில அந்த அசிஸ்டன்ட் கீழே விழுந்த ஃபுட்டேஜ் அவ பார்த்துட்டு இருக்கா. என்னடி நீ பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறான். அவன் பின்னாடி ஃபுட்டேஜை பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்க்கும்போது இவர் அந்த பொண்ணோட ஷோல்டர்ல கை வைக்கிறாரு. அது வரைக்கும் அவர் நார்மலா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட கண்ணெல்லாம் கருப்பாகுது. அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அப்படியே தூக்கி வீசி எறிகிறாரு. அந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்தும் போயிடுறா. அவரோட கட்டுப்பாட்டுல அவர் இல்ல. இப்பயும் நார்மல் ஆகிறாரு. அவ தான் தவறி கீழே விழுந்தாருன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அசிஸ்டன்ட்டை நான் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பியும் நடந்து வர சவுண்ட் ஒன்று கேட்குது. ஆரதி என் முன்னாடி வான்னு சொல்லி கூப்பிடுறான். இப்போ அந்த பக்கம் போய் செக் பண்ணிட்டு வராரு. இந்த கேப்ல அங்க இருக்க டேபிள் அப்படியே பறந்து கீழே விழுது. இதெல்லாம் பார்த்து அந்த எக்ஸ் பதறி போயிடுறா. இதெல்லாம் பார்த்து இவர் பயந்து ஓடுறாரு. இப்போ ஸ்டார்டிங் சீன்ல பீஜு ஆத்து பக்கம் வந்தா இல்லையா, இந்த மாதிரி இவரும் ஆத்து பக்கம் வந்துட்டாரு. இப்போ ஆத்துக்குள்ள போய் முங்கி அடிச்சுட்டு திருப்பி வெளியே வராரு. இப்போ அந்த கொஞ்சம் பூ போட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து இவர் மாட்டிக்கிறாரு. இப்போ எல்லா மேக்கப்பும் போட்டுக்கிட்டு இப்போ காட்டுக்குள்ள வந்து அங்கே நெருப்பு பற்ற வச்சுட்டு அவன் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்தானோ இப்போ இவர் ஆடிட்டு இருக்காரு. இவன் இங்கே டான்ஸ் ஆட அங்கே இருக்க நெருப்பெல்லாம் பயங்கரமாக எரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஒரு பயங்கரமான தீயை கொளுத்தி அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ நெருப்பு பக்கத்தில் வந்து கர்ஜிக்கிறான். அவன் உடம்ப தாண்டி அந்த சக்தி வெளியே வரதை நமக்கு காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே எக்ஸ் அவ கை கட்டெல்லாம் அவுத்துட்டு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக காட்டுக்குள்ள வரா. இவன் அந்த நெருப்புக்குள்ள விழ ட்ரை பண்றான். எப்படியோ அவனை பிடிச்சி இழுத்து அங்கேருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறா. அவன் போட்டிருந்த அந்த மேக்கப் அந்த ஐட்டம் எல்லாமே கீழே விழுந்திருக்கும். அப்படியே அவரை கார்ல கூட்டிட்டு கிளம்பிடுறா. அப்போ அவருக்கு சலங்க சத்தம் கேட்குது. இப்போ அவர் காலை தூக்கி பார்க்குறாரு. அவர் காலில் இருந்து அந்த சலங்க சத்தம் வருதானா இல்லை. இப்போ காரில் இருக்க பேக் சீட்டை பார்க்குறான். அங்கே என்னத்தை பார்த்தான்னு தெரியல, சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அதே டைமில் ஐஷா கிட்டே இருந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் வருது. இப்போ அந்த வாய்ஸ் நோட் ஓப்பன் பண்ணி அவள் கேட்குறா. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த காட்டில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த காட்டை விட்டு வெளியே வந்துருங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்க எல்லா ஆராய்ச்சியும் நிப்பாட்டிட்டு அந்த ஐலாண்டை விட்டு வெளியே வாங்க. முக்கியமான விஷயம், கொஞ்சம் பூவா வணங்காதீங்க. அந்த இடத்துல தீபம்லாம் ஏற்றாதீங்க. அது ஏற்றி நீங்கள் வழிபாட்டை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் அடப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு நிறைய சக்தி கிடைச்சிரும். இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே எல்லாமே பண்ணியாச்சு. அந்த சடங்கெல்லாம் பண்ண பிறகு அந்த குஞ்சம்பூ ஆத்மா நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே தான் இருக்குது. இப்போ காரை நிப்பாட்ட சொல்லிட்டு இப்போ கார் பாலத்துக்கு மேலே தான் நின்றுட்டு இருக்கு. இப்போ காருக்கு வெளியே வந்து அந்த பாலத்துக்கு மேலே நின்று தண்ணியை பார்த்துட்டு இருக்கான். இப்போ கார்லேருந்து எக்ஸ் வெளியே வந்து வா போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி இருக்கிறா. இன்னும் அந்த ஆத்மா இவன் உடம்புக்குள்ளே இருக்கனால அந்த உருமல் சத்தம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இப்படியே வலுக்கட்டாயமாக அவனை கூட்டிக்கிட்டு போறா. இப்போ கார் வரைக்கும் கிட்ட போயிடுறா. பிடிச்சிக்கிட்டு வந்தவரை டக்குன்னு அவர் தள்ளி விட்டுறாரு. காரோட டிரைவர் சீட்ல இவன் உட்காந்துக்கிறான். இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் ரைஸ் பண்ணிட்டு இருக்கான்.
அவள் காருக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கா. காரை வச்சு அவளை ஏற்றி தெளிவார் போல. இவ்வளோ காரில் வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு போல. அதே மாதிரி இவளும் காரில் வந்து உட்காந்துடுறா. ராமன் வீட்டுக்கு போகலான்னு அவள் சொல்கிறா. வா சரி வீட்டுக்கே போகலான்னு சொல்கிறான். இந்த ஆத்மா நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே தான் இருக்கா. ஆனால் இவள் பயப்படாமல் சிசிட்டு இருக்கா. இவ உடம்புக்குள்ளே அந்த ஊர் தலைவரோட 2வது பொண்டாட்டியோட ஆவி இருக்கு போல. இப்போ இவர் வண்டி எடுத்து லைட்டாக திருப்புறாரு. அப்படியே வண்டி எடுத்துட்டு போய் அந்த பாலத்துக்குள்ளே இருக்க தண்ணியில் போய் உள்ளே விட்டுறாரு. இந்த தண்ணிக்குள்ளே அந்த கார் முழுகி போகிறத காட்டிட்டு இப்போ அப்படியே நமக்கு வாய்ஸ் ஓவரில் சில விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. மனுஷங்க இறந்த பிறகு ஆத்மாக்கள்லாம் சுதந்திரமாக தெரியுமா. அந்த 2 ஆத்மாக்களுமே இவங்க 2 பேர் உடம்புக்குள்ளே வந்து மறுபிரிவு எடுத்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த குஞ்சம்பு ஆத்மாவோட சேர்ந்து தண்ணியில் விழுந்து அப்படியே இறந்து போயிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ஒரு நதி கரையில் இருக்கான். இப்போ இவர் பக்கத்தில் ஒரு பையன் வர. பாதி முகம் மட்டும் மேக்கப் போட்டிருக்கும் அந்த சாமியடி மாதிரி. அவரோட வாட்ச் அங்கே இருக்கிறத அந்த பையன் எடுத்துக்கிறான். இப்போ அந்த வாட்ச் அப்படியே ரிவர்ஸில் ஓடிட்டு இருக்கு. இப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம ஹீரோ காலத்தில் பின்னோக்கி போயிருக்கான். அப்படியே அந்த பையன் அந்த வாட்ச் எடுத்துட்டு அங்கே இருந்து போயிடுறான். இப்போ அப்படியே நமக்கு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் இறந்த பிறகு காலம் பின்னோக்கி போவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்துக்குன்னா தெய்வங்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இப்போ இவர் இருக்காரு. அப்படியே இந்த கடைசி காட்சியில் நமக்கு அங்கங்கே தெய்வங்கள் நின்றுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.